ஐயோ, என்ன பண்றது? ஐயோ. யோ, உங்களுக்குலாம் கொஞ்சமாவது அறிவு இருக்கா? லாஸ்ட் மினிட்ல எப்படி சொல்லிட்டு இருக்கீங்க? நான் தான் நேத்தே சொன்னேன்ல. அப்பவே நீங்க பண்ணிருக்க வேண்டியதானே. இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்கு. அதுக்குள்ள பண்ணலன்னா 2 கோடி ரூபாய் எனக்கு தான் என் லாஸ். 2 கோடியா? சி, வைடா போன. சும்மா காரணம் சொல்லிக்கிட்டு. என்னமாச்சு? ஏதோ கோவமா இருக்கிற மாதிரி இருக்கு. 10 நிமிஷம் லேட்னால 2 கோடி ரூபாய் போனா கோவம் வரதானே செய்யும். எல்லாம் என்கிட்ட வேலை பாக்குறாங்கல்ல, அந்த மட பசங்களை நம்பினால வந்தது. அப்படி என்னமா பண்ணாங்க? ஷேர் மார்க்கெட்ல ரெகுலரா இன்வெஸ்ட் பண்ணிட்டு வரும். அதுக்கு கரெக்டான டைம்ல இன்வெஸ்ட் பண்ணாதான் பெரிய ப்ராஃபிட் பார்க்க முடியும். நேத்தே எதுல இன்வெஸ்ட் பண்ணணும்னு தெளிவா சொல்லிட்டு வந்தேன். ஆனா இந்த முட்டா பயலுக இன்வெஸ்ட் பண்ணாமையே விட்டுட்டானுங்க. அதுவும் இன்னைக்கு 1/2 மணி நேரம் தான் இருக்கு. அதுக்கு உண்டான இன்வெஸ்ட்மெண்ட்ட ஒரு டீலர் கிட்ட கட்டணும். சரி, இப்ப வாது கட்டுங்கடானா ஏதோ ஏடிஎம் லாக் ஆயிடுச்சுங்கறானுங்க, சர்வர் எரர்னு காரணம் சொல்லிட்டு இருக்காங்க. சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கிற மாதிரி ஒரு சின்ன அமௌண்ட்ட போட்டு நம்ம பெரிய அமௌண்டா எடுக்கலாம். அது இப்படி சொதப்பிட்டானுங்க. ஏம்மா, இப்ப எவ்வளவு அமௌண்ட் கட்டினா எவ்வளவு கிடைக்கும்? கரெக்ட் டைம்க்குள்ள ஒரு 50,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணா போதும். அது ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னா நமக்கு 2 கோடி கிடைக்கும். ஆச்சரியமா இருக்கு. இருந்தாலும் டவுட்டா இருக்கு. என்னமா சொல்ற? 50,000க்கு 2 கோடியா? நம்புற மாதிரி இல்லையம்மா. இந்த சிட் ஃபண்ட் காரன் ஏமாத்துற மாதிரி ஏதாவது ஏமாத்து வேலையா இருக்க போதுமா? அங்கிள், எனக்கு விவரம் தெரிஞ்சதுல இருந்து நான் ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். எப்ப இன்வெஸ்ட் பண்ணா எவ்வளவு அமௌண்ட் கிடைக்கும்ங்கறதெல்லாம் எனக்கு அத்துப்படி. ஓ, ஷேர் மார்க்கெட்ல என்னெல்லாம் ஏமாத்தவே முடியாது. பணத்தை நம்பி போடலாம். நல்ல ஐடியாவா இருக்கு. இவ சொல்றது நம்புற மாதிரி தான் இருக்கு. ட்ரை பண்ணி பாப்போம். ஐயோ, டைம் வர ஆயிட்டே இருக்கு. டைம் முடிஞ்சிச்சுன்னா ஒண்ணுமே பண்ண முடியாம போயிடும். ஐயோ, 2 கோடி ரூபாய் கையை விட்டு போதே. அந்த 50,000 ரூபாவை நான் முதலீடா போடலாமா?